திருமங்கலம் எப்படி பிறந்துச்சு? அதுக்காக வரலாறு இருக்கா? அதை குறித்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சத கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆரம்ப காலத்துல பச்சை ஓலையில திருமாங்கல்யம் முதல் முதல் உருவானது. அப்ப தங்கங்கள் கண்டுபிடிக்காம அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்காத காலம். ஆனா அதுக்கு முன்னாடி குழுக்களா இருக்கும்போது மனிதனோ மிருகமோ சமமா இருக்கும்போது இந்த குடும்ப உறவுகள்லாம் இல்லாத போது ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஈர்ப்பு, அன்பு உதயமாகுது. அந்த அன்புல இருந்து தான் குடும்ப உறவுகள், அத ஆழ்ந்த காதல். அப்ப அந்த ஒருவனுக்கு ஒருத்தி, நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு அந்த காலகட்டங்கள் குழுக்களா இருக்கும் போதே அது உருவானது. அந்த குழுக்களா சின்ன சின்ன குழுக்களா தானே நம்ம பாரத தேசம் இருந்தது. மொத்த பாரதம் ஒன்றா இல்லை, நாடு கிடையாது, நகரம் கிடையாது. அப்புறம் கட்டமைக்கப்பட்டது தான், மனிதனான உருவாக்க கட்டமைக்கப்பட்டது. அப்போ இந்த குழுக்களா இருக்கும்போது இந்த ஆழ்ந்த காதல்னால நான் சாகந்தின்றி நீ நான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பை உருவாக்குச்சு. அந்த ஈர்ப்பினுடைய அடிப்படையில ஒவ்வொருல இருக்கக்கூடிய பெரியவங்கலாம் சொல்லி இவளோட நான் சாகந்தின்றி ஒன்னா இருக்கணும், என் மேல எனக்கு அவ்வளவு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்போ அன்பு வந்து மலருது. அப்போதான் அந்த உலகத்துல முதல் அன்பும் முதல் காதலும் உருவாகுது. அப்படி இருக்கும்போது அந்த காதலியோட ஈர்ப்பையும் சத்திய பிரமாணமும் வாழ்நாள் முழுவதும் நீ நானும் ஒன்னா இருக்கணும்னு உருவானதான் பச்சை ஓலையில ஒரு குறியீடு. அந்த குளத்துக்கும் சின்ன சின்ன குளத்துக்கு ஒரு குறியீடு இருக்கும். இந்த குறியீடு போட்டு இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொற்குடத்துல வச்சு கட்டுவாங்க. அதுதான் முதல்ல தாலி உருவான கதை. மனிதனுடைய பரிணாமம் ஒவ்வொரு குழுக்களா சேர்ந்து அப்புறம் சின்ன சின்ன நகரங்களா மாறும்போது அந்த நகரத்துக்குன்னு ஒரு குறியீடு, அதுக்குன்னு ஒரு தாலி உருவானது. இன்றளவும் இருக்குதுன்னு சொன்னா இந்த திருமாங்கல்யம் தான் மிகப்பெரிய சாட்சி. இந்த உலகம் தோன்றி அன்பு தோன்றும் போதே திருமாங்கல்யம் தோன்றுது. ஆனா அதுக்கப்புறம் உலகிருந்த பொருட்கள்ல தன் மனைவிக்கு அணிவிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் தன் காதலர் வந்து அவ்வளவு ஆழ்ந்த எதிர்ப்போட இருந்தாங்க. இப்ப தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தங்கம் வந்து மிகப்பெரிய அரிய பொருள், அதிசய பொருள்னு சொல்லிட்டு தன் காதலிக்கு இந்த திருமாங்கல்யத்தை தங்கத்துல செஞ்சு போடணும்னு சொல்லி அங்க ஏற்கனவே இருந்து வேலை பார்க்கக்கூடிய பொற்கொள்ளர்கள்ட்ட போய் அந்த குறியீடு, அந்த ஊருக்கான குறியீடு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 250 300 வகையான தாலி இருக்கு. இது எப்படி உருவானது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குழுக்களுக்கும் அந்த காலங்கள்ல இருந்தே ஒரு தாலி, அவங்க அம்மா போட்டது, அவங்க பாட்டி போட்டது, அவங்க மூதாதையர் போட்டது, 50 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த ஒரே டிசைன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வம்சாவளியான அன்பை தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த ஒரு அழகான அற்புதமான ஒரு அதிசய பொருள் தான் திருமாங்கல்யம். இன்றளவும் சரி, அந்த திருமாங்கல்யத்துக்கான மகிமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தங்கத்தை தாலி செஞ்சு கொடுத்த அந்த பொற்கொள்ள பரம்பரை வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் நாங்கள். எப்படி நீங்கெல்லாம் வந்து பாரம்பரியமா ஒரே தாலியை போட்டுக்கிட்டு வரீங்களோ, அதே மாதிரி நாங்க பாரம்பரியமா அந்த திருமங்கலத்தை செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட திருமாங்கல்யம் அது மீனாட்சிக்கு செய்யறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த அந்த மீனாட்சிக்கு நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ, அவளுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு.